நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரசு பேருந்து மீது மின்கம்பி உரசியதில் ஓட்டுநர் பலியாகி இருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சூரியநாராயணன். சூரியநாராயணன், வணக்கம். இப்போ ஓட்டுநர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அந்த பேருந்தில் பயணித்த மற்ற பயணிகளுடைய நிலை என்ன? இந்த விபத்து குறித்த விரிவான பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள கூட்டாடா கிராமத்திலிருந்து இன்று அதிகாலை வழக்கமாக அரசு பேருந்து ஒன்று கோத்தகிரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதனை ஓட்டுநர் பிரதீப், வயது 40 என்பவர் இயக்கி சென்றுள்ளார். அப்போது கோவில்மட்டம் அருகே அரசு பேருந்து செல்லும் போது சாலையில் தாழ்வான நிலையில் இருந்த மின்கம்பிகள் மீது பேருந்து உரசியதில் ஓட்டுநர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த நடத்துனர் உடனடியாக காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் அளித்து சம்பவ இடத்திற்கு மற்றும் காவல்துறையினர் மற்றும் மின்துறையினர் வந்து மின் இணைப்பை துண்டித்தனர். ஓட்டுநரின் உடலை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் அரசு பேருந்தில் குறைவான ஒரு 4-5 பயணிகளே உள்ளதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அவர்கள் உடனே பேருந்திலிருந்து கீழே இறங்கிவிட்டனர். மேலும் இது தொடர்பாக கோத்தகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு முதல் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக மின்கம்பிகள் தாழ்வான இருந்த நிலையில் அதிகாலை இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அப்போது பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி சூரியநாராயணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.